அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். மத்திய அரசு இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் என்ன அப்படின்னா, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு, அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளாகிய என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச்ஒய் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் மிகப்பெரிய 3 முக்கியமான திடீர் அறிவிப்புகள் வந்திருக்குங்க. இந்த முக்கியமான 3 அறிவிப்புகளை வரக்கூடிய மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்டேட் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த அப்டேட்டுகள்லாம் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் முழுமையாகவே ரத்து செய்யப்படும். இனிமேல் ரேஷன் அட்டையை வச்சு எந்த விதமான செயல்பாடுகளையும் உங்களால் செய்ய முடியாது. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் இந்த 3 முக்கிய அறிவிப்புகளை 3 அப்டேட்டுகளை நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய ஜாக்பாட் அறிவிப்பும் கொடுத்துருக்குறாங்க 1ஆம் தேதி முதல். அது என்ன மிகப்பெரிய ஜாக்பாட் அறிவிப்பும்? ஸோ அதே போல் இந்த ரேஷன் அட்டைகள் மூலிமா எதனால் இந்த புதிய விதிமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, என்ன நோக்கத்திற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் அட்டைகள் இனிமேல் போலியான அட்டைகளே தமிழ்நாட்டில் இருக்காது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3 கோடி போலியான ரேஷன் அட்டைகள் கண்டறியப்பட்டிருக்குங்க. ஸோ இதனால் இதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை அப்டேட்டை என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதோட நோக்கம், இந்த ரேஷன் அட்டைகள் புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, போலியான ரேஷன் அட்டைகள், சரிங்களா, அனைத்து போலியான இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2025ஆம் ஆண்டு இறுதியில் அறிவிக்கப்பட்ட இந்த மாற்றங்கள் எல்லாமே ஜனவரி, அதாவது போன மாதமே இது எல்லாமே அமலுக்கு வந்துருச்சு. ஸோ இதற்கான நோக்கம், இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு இறுதி, அதாவது டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 கோடி போலியான ரேஷன் அட்டைகளை இனிமேல் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். ஸோ இந்த போலியான அட்டைகள் எல்லாமே நீக்கி உண்மையான ரேஷன் பயனாளர்களுக்கு முழுமையான சலுகைகளையும் கிடைக்க வைப்பதற்காகவே தான் இந்த புதிய விதிமுறைகள், அதுவும் 3 முக்கிய திடீர் அறிவிப்புகளும் கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்டேட் எல்லாமே வரக்கூடிய மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்டேட் முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் முழுமையாகவே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புதிய விதிமுறைகள் என்னென்னன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணியே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் கடைகளில் ரேஷன் முறைகளில் நீண்ட வருடங்களாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே தீர்ப்பதற்காகவே இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புதிய சிக்கல்கள் என்னென்ன, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்னா, சரியான அளவில் அரிசி, கோதுமை, சர்க்கரை பொருட்கள் கிடைக்கிறதில்ல. அதே போல் சரியான நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் கைரேகை பதிவதில்லை. ஸோ இந்த மாதிரி முக்கிய காரணங்களால் நிறைய ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதையுமே அதெல்லாம் இருக்க போகிறதில்ல, ஈஸியாகவே நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பொருட்களை வாங்கிக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் போலி அட்டைகள் ஒரே நபருக்கு ஒரே விவரங்களை வச்சு பல வகையான ரேஷன் அட்டைகள் வாங்கி அதன் மூலிமா தவறான விவரங்கள் கொடுத்து அதாவது அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே பெற்று தவறான முறையில் பயன்படுத்தி வராங்க இது வரைக்கும். இனிமேல் அந்த போலி அட்டைகளை வச்சு எதுவுமே வாங்க முடியாது, அது எல்லாமே முழுமையாகவே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதனால் தமிழக அரசு 3 கோடி போலியான அட்டைகளை இது வரைக்கும் நீக்கியிருக்காங்க. ஸோ இதனால் 20 கோடி தமிழ்நாடு அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்குங்க இது வரைக்குமே. சரிங்களா? இனிமேல் வரக்கூடிய மாதங்களில் 100% அரிசி, கோதுமை, சர்க்கரை வகைகள் போடுவது எல்லாமே வெளிப்படைத்தன்மை ஆக்கி ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த புதிய முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முதல்ல இகேஒய்சி கட்டாயமாக்கப்பட்டிருக்குங்க. அந்த இகேஒய்சின்றது உங்களுடைய ரேஷன் அட்டையுடன் ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டிருக்குங்க. ஸோ அப்படி இணைச்சிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ரேஷன் அட்டைகள் மார்ச் 31க்குள்ளே இணைக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் முழுமையாகவே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே ஆதார் அடிப்படையில் தான் இனிமேல் வழங்கப்படும். ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் மூலியம், ஃபேஸ் ரிவீல் மூலியமாக தான் இனிமேல்
ரேஷன் பொருட்கள் எல்லாமே வாங்க முடியும். இதனால் வந்து போலியான ரேஷன் அட்டைகளை வந்து நீக்கிறதுக்காக இது மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதேபோல் ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே மார்ச் 31க்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஜாக்பாட் வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ரேஷன் உரிமையே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, சரிங்களா? அந்த ஒரு ரேஷன் அட்டையை வச்சு நீங்கள் எங்கே வேணுனாலும் ரேஷன் பொருட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி, இல்லை வந்து சொந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் உங்களுடைய ரேஷன் பொருட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் நீங்கள் பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? இதனால் வந்து 80 கோடி பேர் விவசாய ஏழை எளிய மக்கள் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதேபோல் வந்து இதனால் என்னென்ன பயன்கள்லாம் இருக்கும் அப்படின்னா, போலி அட்டைகள் முழுமையாகவே ரத்து செய்யப்படும். அதனால் வந்து சரியான அளவில் அரிசி, கோதுமை, சர்க்கரைலாம் எங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதேபோல் வந்து இனிமேல் வந்து ரேஷன் அட்டையில் வந்து பெயர் சேர்த்தாலும் பெயர் நீக்கினாலும் ஈஸியான முறையில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கான மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ வரக்கூடிய மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே அனைத்து ரேஷன் அட்டைகளுக்குமே குடும்ப தலைவிகளும் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.